பையனா அச்சடா பெயிண்ட்னா அது அடிக்க மாட்டேங்குது. ஆமா ஏய் ஓ தாயே ஓய் இரு டேய் குட்டியே டேய் ஏய் இரு பேசியா அவங்க பேசுறாங்க அப்படியே ஷமகன் हां यागे खंदारिया मक्का खंदारिया मक्का यागे हां नूर बिल्लकम मुत्तकुमारन துரை துரையோதன மகாராஜா ஆகட்ட மகாராஜா நாம் எப்படி வருகிறோம் அனலிசமானி மகுனா ஆமா வெளிய வரக்கூடிய சாமி சத்தியமாடா விளக்கமா சொல்லு மகாராஜா அப்படியே ஆமா அங்க சத்தை இது நதியோடி ஆகாசாதி செய்யக்கூடிய தன்னம் கர்ண மகாராஜா ஆமா
வந்திருக்கமா சாமி? என்னவர் இனியவர் என்ற விளக்கமா சொல்லு மகாராஜா. மகாராஜாவுக்கு நேரிலையும் சோழக்கும் பார்வக்கும் சரி
காட்சி மக்கள், ஆமா தம்பி மகனே, தேசி மக்கள், அப்பாச்சி மக்கள், குந்திக்கு பிறந்த 5 செபடியா மக்கள் பாண்டவர், இதை செய்து வல்லமை பெற்று விட்டான். ஆமா, அவனை ஈடொழிக்க வேண்டும். தம்பி துச்சாதனா, முதல் உன் கருத்தை கேட்கிறேன். பாண்டவரை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். அதன் ஆலோசனை கூறு. நேற்றைய தினத்திலே சிவன் அரி பிரம்மா என்று சொல்லப்பட்ட மூர்த்திகளை யாகத்தை செய்து சாம்ராஜ் என்று வட்டத்தை பெற்று அவர்கள் செய்ய மாற்றியானது. ஆமாம், நம்மாத்தி சத்திரன மூலமும் பகல் பொய்திலே சூரியன் வெளிப்பட்டால், ஆமாம், சந்திரன் ஒளி எப்படி வெற்றி போகிறதோ, ஆமாம், அதுபோல் இருக்கிறது நமது ஆட்சி. தம்பி துச்சாதனா, தம்பி உன் கருத்து அந்த பாண்டவர் அழிக்க வேண்டும். கேட்காத அவரை, அவர் சொல்ல மாட்டாரு. அவர் அந்த அளவுக்கு மூளை வேலை செய்யாது. அங்குதல் பேர்ல வந்து தம்பி அந்த பாண்டவர் அழிக்க வேண்டும். முதல் கருத்தை கூறு. தண்ணீர் செய்து உலகினில் யாரும் இல்லை. சிவனரி பிரம்மா மூர்த்திகளும் செய்ய முடியாத ராஜசுரையாக வேள்வியை செய்து வல்லமை பெற்று விட்டார். இதற்கு நான் என்ன உரைப்பது? செய்யக்கூடிய வேள்வி எப்படி? அண்ணா தம்பி, அந்த பஞ்ச பாண்டவருக்கு பூமையில் முழுவதும் கர்மம்
எப்படியா பையனை போட்டா கூட ஒரு குடிதான் கட்டுவான். ஊமை இருக்கு பாரு, ஒரே கட்டு ஊரே உருப்படாது. அப்படி இருக்க டேய் தம்பி துச்சாதனா முதல் கருத்தை கேட்கிறேன். அந்த பாண்டவர் அழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும். யாரு கோட்டை யாரு ஊமை யாரு? தர்மம் இருக்கிறானே எங்களை பக்கத்துக்கு இருக்க முடியாதாங்க. தம்பி சாதனா இரண்டாவது முறை கருத்தை கேட்கிறேன், சிந்தனை செய்து கூறு கூறு கூறு. ஆமாம் 886 வருடத்தை ஆமாம் நம்ம பார்த்தோனா உருவாகிய தோழகிருபரன் கொத்தாமா அனவர பிரபுதற்கு பாண்டவர வெல்வதென்பது எளிதன்னா. அப்படியா? அது மட்டுமல்ல, அதிலும் இந்திர மந்திர மகேந்திரநாதத்தை அருமை மாமா சரியாமா இருக்கையில் ஏண்டா அவன் தான் மயிறு புடுங்க போறான், அவனை பத்தி என்ன பேசுகிறான்? பாண்டவர் அழிப்பது இதுதான் உன் கருத்தா? உன் கருத்தையும் செவிக்கேற்றது. ஏனென்றால் கடைசியிலே கூறினாயே மாமனை வைத்து வெல்லலாம் என்று. டேய் அந்த கருத்தையும் செவிக்கேற்றது. அப்படி இருக்க டேய் தமிழ் சாதனா அரண்மனை சென்று ஓய்வெடு. சமயம் வரும் நேரம் நான் உன்னை குரலை கொடுக்கிறேன், அப்பொழுது அழைத்தால் வருவாய். போய் வா. முதல் வாட்டியே பிரியா சொல்லிட்டே நீ. இப்ப என்ன சொல்லுவீங்க? இவன் வந்து மயிரை புடிக்கிறவன் சொல்லிட்டு உன் தம்பி அம்மா போயிருந்தா கொண்டு போயிருக்கான். வந்து சாப்பாடு கையில் அடிக்கணும், நாக்கால நக்கி துணுறான். கண்டாட்டியா அந்தால நாக்கால நக்கி துணுறான். நீ வாங்கி துண்ண வந்துக்கிறியா? யாரியா? நீதான். நானா வாங்கி துண வந்தவா? கண்ணா வெட்டி போடுவா மகனா. அவங்கிட்ட பேசு. வெட்டி போடுவா. சுத்தி வச்சு எஞ்சி ஊத்துற கை வைக்காத நீ. யாரா? போடா போடா போடா. நாக்கு தண்டா. மகதா மகதா மகராஜரா நான் கோபப்படுத்தல. ஆண்டவர் அழிக்க வேண்டும். ஆமாம், நான் அக்கரத்தை தான் கேட்டேன். நீ மாமனா கூட வாக்குவாதம் நாங்க பேச்சு பாண்டவானை வருத்திட கண்ணனான் இருக்குமோ?
கரத்திலே பரமாபுரம் என்று சொல்லக்கூடிய வில்லிருக்க பாண்டவரை கொல்ல சும்மா கால்ல தட்டின தூசுக்கு சமா அண்ணா நீ கூறியது பராபரம் என்ற வில்லும் ஆமா அசோசன் என்ற நாகமும் அசோசன நாகமும் மராபரம் வில்லும் ஒரு மயர் கூட பண்ணுவாங்கடா சும்மா புண்டாச்சி பையம்மா சொல்ற அந்த தலைவலிக்குதுன்றாரு யாரு போட்டாங்க ஒண்ணு கேட்க மாட்டான் ஒண்ணு மாட்டான் போய் நான் போட்டுன்னு வரேன் அண்ணா நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம் ஆண்டவர் அழிக்கணும்னா நம்ம ஒத்தினா இருக்கணும்னா அரியாஜா ஓடி புடிய முகத்தை வெட்டி விடுவாங்க கூட அப்படியே தெராவா இரு போடா மகஜா இரு என்ன பையன் நீ ஒண்ணுக்கு கல்ச்சா மூஞ்சி வச்சு போட்டுருவோம் போட முன்னாள் சேர்த்த போன மாட்டோம் மூஞ்சி வச்சு நீ தஞ்சாடி போய் என்ன தர போற பாக்குறேன் அந்த தினத்துல பாஞ்சாலபுரம் சென்றோம். பாஞ்சாலபுரம் சென்று வளைக்க முடியாது, வெளில வளைக்க எல்லாரும் போனோம். எல்லாரும் போனீங்க. நாங்க எங்களால முடியல. வெளில வளைச்ச மருகு வளைச்சா போய் முடியுமா? யாராலும் வளைக்க முடியவில்லை. கடைசாம மண்ணான் யார் இருந்தாலே வச்சான் ஏதோ பாதி முக்காச்சி வச்சான். முக்காவாசி வலிச்சிட்டாரு. எப்படியும் நம்ம படையில ஒருத்தன் வலிச்சிட்டான். பெருமை உட்காந்து வரணும் நானு. என்ன பண்ணுங்க மாமல்ல நானு. ஆமா பெருமை இருந்தா தூசி மேல பன்னீர் தான் பறிச்சுக்கிறான். அந்த என்ன பஞ்சு நானே தூக்குச்சு பாரு. தூக்குன ஆகா தூக்குச்சு ஆகா தூய்மையா தூங்குன்னு கூட கண்ணாடி சொல்றாங்க வாங்கிட்டு பையன் எப்படி ஆச்சு அப்புறம் என்ன பண்ண மரங்க மின்னுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தூக்குனேன். பார்த்தா மண்ணுக்கு வாயில நான் கையை விட்டு நோண்டி மாமத்தை காப்பாத்தனா என்ன வந்து இந்த ஆளாவது ஒரு விதத்துல ஏதோ ஒரு முறையில வருவாரு. நான் முறை மாமன் தான். இந்த கண்ணாடி தகப்பன வரக்கூடாது. அவனை 55 தேச மன்னரை மத்தியில் வளைக்க வேண்டும். வளைப்பவருக்கு பெண்ணு போட்டு நீயா கட்டிக்கிட்டானே இப்ப 2 பேரும் ஏமாத்தி ஓட கூட முடியல.
வச்சுக்கிட்டு நானடா போறேன். மாமி எப்படி வாரான் தெரியுமா? எப்படி வாரான்? ஏய், ஆமா அதெல்லாம் dialogue. மருகா, அவருங்களா அவன் என்ன பையன் ஒரு கர்ணன், என் செட்டை அடிக்கிறான். அவன் முகத்துல முடிக்க மாட்டான். அவன் கருத்து போனா எங்க போனான் பாருங்க. போடா அவன் வேணான்றான். நான் போக சொன்னேன். ஆனா உனக்கு சரி மருகா, அவன் ஒரு அடி அடிச்சா தான் வருவான். அவன் எனக்கு கீரன் செட்டை அடி விடுறான். இல்ல வா வா ஆ? வாங்க வா கோய் வா வா ஒண்ணா டேய் தள்ளின்னு வாடா மாமா ஐயோ முன்னாலே இந்த உலகத்தையால் வாழே என் மாமா எனக்கு விட்ட துணை வருண்டோ ஏண்டா, மாமா மருகா, இந்த உலகத்தை நான் ஆள்வதோ இந்த உலகத்தை நான் ஆளாததோ நீ கூட உன்னை விட யார் ஆள போறான்? உன் கரத்தில் தான் இருக்கு மாமா மருகா, முதல் கருத்தை கேட்கிறேன் ஆ, பாண்டவரை எப்படி அழிப்பது ஆ, அண்ணன் கருத்தும் தேவையில்லை தம்பி கருத்தும் தேவையில்லை ஒரு மருகா, பாதாள